ஹாய் நந்தினி, உங்களை பற்றி சொல்லுங்கள். So, hi. As you said, I'm Nandini. நான் ஸ்கூலில் படித்தது காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் படித்தேன். முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் டிசம்பரில் இங்கே வந்தேன். Right now I'm doing masters in University of Pisa. It's still an architectural course. ஏன் பேச்சுலர்ஸ் கோர்ஸே வந்து ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணீங்க? விஐபி ஓகே கண்மணி படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டீங்களா? ஓகே, when you பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆர்கிடெக்சர் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஐ வில் நாட் ஜட்ஜ் தம். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி அண்ட் த கேரக்டர் வாஸ் அமேசிங். பட் ஹவெவர் நான் காலேஜ் ஜாயின் பண்ணது வந்து 2013. எனக்கு 10th 11th இருந்தே I was interested in architecture and I started researching a little bit about it, and then I decided okay that was what for me was. So மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஜாப் போயிடுவாங்க, மாஸ்டர்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்ராட் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? ஓகே, நானுமே வந்துட்டு இமீடியட்டாக மாஸ்டர்ஸ் ஆக்சுவலி ஜாயின் பண்ணல. நான் 2018 ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ். என்னோட இனிஷியல் பிளான் வந்துட்டு உடனே மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுறது தான். நான் அதுக்கப்புறம் என்னோட கிராஜுவேஷன் அப்போ 2-3 ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாருமே வந்துட்டு இட்ஸ் பெட்டர் இஃப் யூ ஒர்க் சம்டைம்ஸ், கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஐ டிசைடட் லைக் தட். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஐ டென்ட் டேக் அப் எனி ப்ராஜெக்ட்ஸ். நான் இந்தியா உள்ளேயே கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். ஒரு 2 ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணேன். அதுக்கப்புறம் 2020 ஆகஸ்டில் வந்துட்டு ஐ வென்ட் டு ஆரோவில் அண்ட் ஜாயின்ட் அன் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம். இட் வாஸ் ஆக்சுவலி அ மல்டிடிசிப்ளினரி ஃபார்ம். ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லை, அவங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ very nice firm, and that's where I found my niche, and after that I decided to continue with my masters. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இட்டாலியில் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு எதெல்லாம் வந்து உங்களோட டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு இந்த பர்டிகுலர் காலேஜ், இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்காக? ஓகே, ஸோ ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் அங்கே ஒரோவில்ல ஒர்க் பண்ணது மல்டிடிசிப்ளினரின்னு சொன்னேன். அதே மாதிரி பீப்புளும் தே வேர் ஃப்ரம் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். I worked with Italian architects, so that was one important impact அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கோர்சஸ் ஐ சர்ச்ட் அ லாட் இன் இட்டலி, மிலானில், ரோமில். And then I spoke with some of my professors and some other friends and seniors who are currently practicing architecture right now. And then I kind of narrowed it down to this particular course in this university. Also, my financial part was an important criteria ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணி I've come down to this. ஸோ இந்த மொத்த ப்ராசஸ் அப்ளிகேஷன்லேருந்து விசா வாங்குற வரைக்கும் எது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து? முக்கியமாக கோவிட்னால ப்ரொசீஜர்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருந்தது. ஸோ நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி இட்டாலி வந்தவங்க, இதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணவங்க, அப்படி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸில் there was so many gaps and changes. Whatever they did, I didn't have to do it, or I had to do some other stuff because of தி கோவிட். அது ஒன்று டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட்டு தெரியல. ஐ டென்ட் நோ தட் இட் வுட் பி திஸ் டைம் கன்சியூமிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன்லாம், ஓ மை காட், நான் ரொம்ப வெயிட் பண்ணது அதுக்காக தான். ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஹோப்லெஸ். there was one, ஆமாம் 30 days ஆச்சு. 30 working days ஆச்சு, which is more than 1 month. வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்களா இந்த யூனிவர்சிட்டி கூட? ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 அப்ளை பண்ணுவாங்க. நான் 2-3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மட்டும் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் வரைக்கும் தான் போனேன். அதுக்கப்புறமே தேவர் டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ அதெல்லாம் அப்படியே கிவ் அப் பண்ணிட்டேன். அப்ராட்க்கு மாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பையனாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இங்கே. ஸோ ஒரு கேர்ளாக கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க.
வீட்டில் எப்படி விட்டாங்க? எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இப்போ எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய இந்த ஸ்டெப்பை பற்றி? அதுவும் கரெக்ட் தான். பட் ஹவவர் நான் ஆர்கிடெக்சர் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே த என்டையர் கோர்ஸ் லைக் டிமாண்டட் லாட் ஆஃப் ட்ராவல் ஃப்ரம் மீ. ஸோ அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காகட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமும் சரி, I had to travel a lot. One to study and get to know the buildings and get to know everything, and in only for case studies and stuff I had to travel a lot. So it was and it still is a little bit difficult for my parents, but however எனக்கு புரியுது that they are talking from a protective point of view, but நம்ம இப்போ இருக்கிற டைமுக்கு நம்மளை நாமே எக்விப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? we had to be ready for the kind of competition that exists now. So along these years, since I started learning architecture, I couldn't go all the way to, agree everything that my parents say. They cannot agree to everything that I say. So through these years, we kind of practiced and managed to meet halfway. So that's how I convinced. So இப்போ அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. Yes. Yes. They were really scared. Actually, ஆரோவில் அப்பவே அவங்க ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இனிஷியலி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னோட பெரியப்பாவோட ஃபேமிலி வந்துட்டு பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. அண்ட் ஆரோவில் வாஸ் லைக் 10 kilometers away. ஸோ இன் ஜெனரல் சரி பரவாயில்ல அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு இனிஷியலி தே வேர் ஓகே. அண்ட் ஒன் டைம் தே கேம் டு விசிட் மீ. அண்ட் உங்களுக்கு ஆரோவில் தெரியும் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ நான் இருந்த இடமும் அப்படிதான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போனப்போ அவங்களுக்கு ரொம்ப பயம். இந்த ரோட்ல லைட் இல்லை, ரோடே இல்லை, எப்படி போயிட்டு வர. ஸோ அதெல்லாம் அங்கேயுமே ஐ மேனேஜ்டு ஆல்மோஸ்ட் 9 months. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் தாண்டி தான் இப்போது தே ஆர் ஓகே. இங்கே வரும்போதும் ஐ ஆல்ரெடி ஹேட் சம் கான்டாக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஆஃபீஸ். அது ஒன்று அவங்களுக்கு இன்னொரு the confidence. அதுக்கப்புறம் also throughout these years I managed to give the அதுக்கப்புறம் of course I make calls to them every day. கண்டிப்பா அது இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சிருவாங்க. மற்றபடி ஓகே மேனேஜிங். டொமைன் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லை ஆர்கிடெக்சர் டொமைனில். ஸோ அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது இங்கே? ஸோ உங்களுடைய பிளான் என்ன மாஸ்டர்ஸ் முடிச்சு? பிளான் ஓகே இங்கே ஓகே இஃப் ஐ ஹேட் டு டாக் கம்ப்ளீட்லி அபவுட் த டெக்னிக்கல் சைட், ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் யூரோப், யூஎஸ், ஆல்சோ இன் இந்தியா. ஓகே மை கோர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் some upcoming softwares and a new methodology that all the architects are practicing. So அதன்படி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இப்போ ஒரு மேஜர் நெகட்டிவ் வந்துட்டு கோவிட். அதனால மேபி my opportunities are getting a little bit affected. Like for example, இட்டாலியன்ஸே நிறைய பேர் இப்போது கோவிட்னால ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து நம்மளை அக்செப்ட் பண்ணுறது இட்ஸ் அ லிட்டில் பிட் டஃப். ஸோ ஸ்கோப் இருக்குது, தெர் இஸ் அ குட் ஸ்கோப். ஸோ மேபி இஃப் ஐ கோ டு பிகர் சிட்டிஸ் லைக் மிலான் அண்ட் ரோம், அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஃபைண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொரு முக்கியமான கொஷின் வந்து இட்டாலியன் லாங்குவேஜ். என்ன தான் நம்மளுடைய கோர்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து லோக்கல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணவும், எஸ்பெஷலி வந்து ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்து தேவைப்படுது. ஸோ இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து பேச கற்றுக்கிட்டீங்களா? எஸ், த மோஸ்ட் ஃபேவரட் திங் ஆஃப் மைன். ரொம்ப லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து வரலான்னு டிசைட் பண்ணதுலேருந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் லேர்னிங் இட்டாலியன். ஐ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ். பர்சனலி ஐ லைக் லேர்னிங் லாங்குவேஜ் ஸோ மச். என்னோட இனிஷியல் பிளான் வாஸ் டு கோ டு ஜெர்மனி ஃபார் மாஸ்டர்ஸ். So I did one level of German. I also enjoyed that, and now I'm learning Italian and it's amazing. இட்டாலியன் தெரிஞ்சா இங்க இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா. எஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போகுதா கோவிட்னால, இல்லை வந்து இன் பிரசன்ஸ் கிளாஸஸ், அதாவது ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகே, ரைட் நவ் ஆன்லைன் மட்டும்தான். ஆகஸ்ட்டில் வந்துட்டு தெர் இஸ் அ வெக்கேஷன் அண்ட் செப்டம்பர் வரும்போது ஐ வில் பி கோயிங் இன் ப்ரெசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு 1 year இங்கே இருக்கீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க.
எஸ்பெஷலி வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கே வந்து ஜெண்டர் ரேஷியோ எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேர்ளாக வந்து இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவ் என்ன? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் காலேஜ்லேருந்து 2-3 பேர் வந்தாங்க. பட் அவங்க இங்கே இல்லை, வேறு வேறு இட்டாலி, பட் வேறு வேறு யூனிவர்சிட்டி, வேறு வேறு சிட்டிஸ். இங்கே நான் ஆக்சுவலி அவ்வளோ பேரை நான் பார்க்கல. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. கோவிட் டைமில் வந்து அட்மிஷன் கிடைச்சாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் யூரோப் அவங்களுடைய அட்மிஷன் வந்து டிஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் படிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க பிளானை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கோவிட் டைமில் நீங்கள் ஏன் மாஸ்டர்ஸ் படிக்க வந்தீங்க? அதுவும் இட்டலிக்கு ஏன் வந்தீங்க? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாட்ஸ்பாட் ஆக்சுவலாக லாஸ்ட் செப்டம்பர்லாம். இல்லை, ஓகே, பேசிக்கலி தட் வாஸ் நெக்ஸ்ட் இன் மை அஜெண்டா. பிகாஸ் நான் ஃப்ரீலான்ஸும் பண்ணிட்டேன், ஒரு கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஐ தாட் ஐ வாஸ் ரெடி டு டேக் அப் த மாஸ்டர்ஸ். அண்ட் இன்னும் லேட்டாக ஆக ஆக no, I don't know. I mean, after COVID-ume, I mean, the times was so uncertain. Like, எப்போ ரிவர்ஸ் ஆகும், திரும்ப நார்மல் ஆகுமா? 1 year வெயிட் பண்ணலாம். But what if after 1 year it was still bad condition? So, அப்படிதான் இப்போ இருக்கு. ஸோ நான் 1 year வெயிட் பண்ணியிருந்தேன்னா it would have been worse. அதனால I just decided to go. நீங்கள் இந்தியாவில் பேச்சுலர்ஸ் படித்ததுக்கும் இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அகாடமிக்காக உங்கள் டொமைனில், ஆர்கிடெக்சர் டொமைனில்? ஏன் இட்டலிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க? அகாடமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் திங் that I liked about Italy is they pay attention to all kind of design, not just architectural, fashion designing ஆகட்டும், எல்லாத்துலேயுமே they hold an important space. So I think as a designer I would really suggest coming here, either to study or even if somebody wants just to visit and stay here for some times to get to know about the culture, I would really suggest it. ஒரு பர்சனல் கொஷின், நீங்கள் என்ன கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? ஓகே, என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு ரெசிடென்சஸ் தான். எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயம். நான் காலேஜ் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நிறைய கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணேன். பட் என்னோட பர்சனல் டேஸ்ட் அதெல்லாம் டெவலப் ஆனது எல்லாமே ஒரு ரெசிடென்ஸில் தான். லைக் நம்ம கமர்ஷியலில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்கோப் நிறைய இருக்கும், அது எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன ரெசிடென்ஸில் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் லைக் டெய்லரிங் ஃபார் அ ரியலி பர்சனல் நீட். அண்ட் அதனால் I really enjoyed that process, designing to their particular needs. So that's my favorite. So I would like to explore all the types of residences. உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படி இல்லைனா கூட கட்டடங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இங்கே வந்துட்டு இவங்க கட்டுற ஸ்டைலில் முக்கியமான கன்சிடரேஷன் வந்து climate, because they have to cater to their winter needs. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்கிற இடத்துல தான் we can see the pitched roof. இங்கே ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிடென்ஷியல் பில்டிங்குமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ்க்கு அவுட் சைடில் இருக்க ஷட்டர் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்ம ஊரில் அது கிடையாது. அது ஒன்று, இது எல்லாமே வந்துட்டு பட் இட் வாஸ் மேட் ஃபார் த கிளைமேட்டிக் ரீசன்ஸ். எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை இட்டலியில்? ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு சாதாரணமாகவே ஸ்வீட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு பழகிட்டோம் காலையில் டிஃபனுக்கு. இங்கே வந்துட்டு க்ரொசான்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இப்போ அது சாப்பிட்றதில்ல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அஸ் த பிரேக்ஃபாஸ்ட். இந்த வருஷம் இட்டலிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதுக்கப்புறம் இட்டலிக்கு வரணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய
ஒரு கோல்டன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எல்லா ப்ராசஸையும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லா ஸ்டெப்புமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, எஸ்பெஷலி கோவிட் இப்போது போயிட்டுருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. எனக்கு வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் ஓகே ஆக 20 days ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ என்ரோல்மெண்ட்டுக்கு another 20-25 days ஆச்சு. ஹெச்ஆர்டி வந்து more than 1 month. விசா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் ஆகி கையில் கிடைக்க அது ஒரு மாதம் ஆச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 மாதம் ஆகும் எதுவாக இருந்தாலும் திரும்ப உங்கள் கையில் கிடைக்க. ஸோ தட் ஐ வுட் சே as my first and most important advice. ஒரு விமனா நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா? உங்களுடைய சேஃப்டி அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். In that point of view, I felt completely safe here. Okay. ஓகே, நான் இங்கே ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணேன். நான் இப்போ இருக்கிறது டஸ்கனியில். இங்கே வந்ததுலேருந்து டஸ்கனிக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஐ வென்ட் டு எல்லா பிளேசஸ்க்குமே போனேன். நிறைய டஸ்கனி உள்ள இந்த ஸ்டேட்குள்ளே எல்லா இடத்துக்குமே போனேன். அண்ட் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுமே ரொம்ப வெல்கமிங்காக வார்மாக தான் இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஐ குட் நிறைய நம்ம கண்ட்ரியோட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. டஸ்கனிக்கு விட்டு வெளியில் வந்துட்டு வெனிஸ், ரோம் அங்கெல்லாமும் ட்ராவல் பண்ணேன். பட் எல்லா இடத்துலையுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பயம் இருந்தால் யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் தட் ஃபியர். Get to know more about Italy and life in Italy. Like, share and subscribe our channel, Cellula Tamil. Ciao, bye.